தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 20 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் 5ஆம் தேதி 2026 வருடம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு பெருவிழாவை வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். 40 நாட்கள் பக்கமா நாம மிக கடும் தவங்கள் புரிஞ்சிருக்கோம். கடும் தவம், தானம், ஜபம் எல்லாம் பண்ணி நாம் என்ன பண்ணியிருக்கோம், இயேசுனுடைய உயிர்ப்புக்காக நம்ம தயாரிச்சோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம ஏசப்பா உயிர் திறந்துட்டாரு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், இன்றைய நற்செய்தி மூலமா நமக்கு என்ன தெரியுது, கண்டிப்பாக ஏசப்பா உயிர் தெழுந்தாரு. இறந்த அவர் மாட்சியோடு உயிர் தெழுந்தார். சாவை வென்று உயிர் தெழுந்தார். ஏன்னா நம்ம விசுவாச பிரமாணம் சொல்றோம்ல, நம்பிக்கை அறிக்கை, அது என்ன சொல்றோம், பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையில சொல்றோம். ஸோ அதுக்கு சாட்சிகள் இன்றைய நற்செய்தி தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்க போனாங்க, பார்த்தாங்க, நம்பினாங்க. ஓகேங்களா? ஸோ நாமளும் என்ன பண்ணோம், வெளியில எல்லாத்துலேயும் போய் ஏசப்பா உயிர் தெழுந்தார், மீண்டும் வருவாருங்கிற நற்செய்தியை சொல்லணும். அண்ட் இவ்வளோ நாள் நம்ம எப்படி நல்லவங்களா வாழ்றோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும், இனி வருங்காலத்தில் நல்லவங்களா இருக்கணும். அப்பதான் எந்த கோச நாள் அன்னைக்கு நமக்கு தூயாவியார் கிடைப்பாரு. சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.